உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் பொருட்களை பெற தகுதியானோரை அடையாளம் காண்பதற்காக மத்திய அரசு அறிவித்த விதிமுறைகளை தமிழக அரசு இதழில் வெளியிட்டுள்ளது. அதன் விவரங்களை பார்க்கலாம். குடும்பத்தில் வருமான வரி செலுத்துபவர் ஒருவராவது இருந்தாலும் அவர்களுக்கு ரேஷன் பொருட்கள் கிடையாது. தொழில் வரி செலுத்தும் குடும்பங்களுக்கும் இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது. 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் பெரிய விவசாயிகளாக வகைப்படுத்தப்பட்டு ரேஷன் பொருட்கள் பெறுவதில் இருந்து நீக்கப்படுவர். மத்திய மாநில அரசு ஊழியர்கள், ஓய்வு பெற்றவர்கள் ஆகியோரும் விலக்கப்படுவார்கள். சொந்த பயனுக்கு கார் வைத்திருப்பவர்கள், ஏசி பொருத்தி இருப்பவர்களுக்கும் ரேஷன் பொருட்கள் கிடையாது என விதிகளில் கூறப்பட்டுள்ளது. சிமெண்ட் கட்டடத்தில் 3 அறைகளுக்கு மேல் கொண்ட சொந்த வீடு வைத்திருப்போரும், சொந்த நிறுவனம் நடத்துவோரும் ரேஷன் பொருட்களை பெற இயலாது. ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் கொண்ட குடும்பங்களும் ரேஷன் பொருட்களை பெற தகுதியில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது.